மகாலிங்கம், திருச்சியில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களினுடைய நிலை என்ன? அதற்காக செலவிடப்படக்கூடிய தொகை சரியாக சென்று சேர்கிறதா? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கடந்த 2013ஆம் ஆண்டு இந்த அம்மா உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டமானது தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி பகுதிகளில் கொண்டு செல்லப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக தற்போது திருச்சியை பொறுத்தளவுக்கு மொத்தம் 11 அம்மா உணவகங்கள் இருக்கின்றன. திருச்சி மாநகராட்சியை பொறுத்தளவு 65 மாநகராட்சி வார்டுகள் இருக்கிறது. 65களில் 4 கோட்டங்கள் உள்ளன. ஸ்ரீரங்கம், கோபிச்சேகபுரம், அரியமங்கலம், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட 4 கோட்டங்கள் இருக்கிறது. இந்த 4 கோட்டங்களுக்கு உட்பட்டு மொத்தம் 11 அம்மா உணவகங்கள் இருக்கிறது. இந்த அம்மா உணவகங்கள் பொறுத்தளவு காலை 7 மணிக்கு தொடங்கி காலை 10 மணி வரை காலை உணவுகள் வழங்கப்படுகிறது. அதே போல் மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரை மதிய உணவு வழங்கப்படுகிறது. இட்லி ஒரு இட்லி ₹1. அதே போல் சாம்பார் சாதம் ₹5, தயிர் சாதம் ₹3 என்ற விலையில் விற்கப்படுகிறது. இந்த நிலையை பொறுத்தளவுக்கு திருச்சியை பொறுத்தளவுக்கு குறைவான எண்ணிக்கையில் தான் இந்த அம்மா உணவகங்கள் இருக்கின்றன. இதுக்கு மக்களுடைய வரவேற்பு என்பது ஒரு போதிய வரவேற்பு இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. ஏனென்றால் முக்கியமான பகுதிகளில் அதாவது பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் இந்த அம்மா உணவகம் இல்லை. மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி, அதாவது போக்குவரத்து செல்லக்கூடிய பகுதிகளில் தான் இந்த அம்மா உணவகங்கள் இருக்கிறது. தற்போது நாம் பார்க்கலாம். தற்போது நாம் திருச்சி அரசு மருத்துவமனை பின்புறம் உள்ள அம்மா உணவகத்தில் தான் நம்ம அந்த பகுதியில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இங்கே தற்பொழுது மதிய உணவானது தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அம்மா உணவகத்தினுள்ளே, அதாவது திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களில் உள்ளே சென்று அங்கே இருக்கக்கூடிய நிலைகளை ஒளிப்பதிவு செய்ய அங்கு உள்ள ஊழியர்கள் யாரும் நம்மளை அனுமதிக்கவில்லை. அதே போல் இங்கே எவ்வளவு ஒரு நாள் வியாபாரம் செய்யப்படுகிறது, எவ்வளவு செலவழிக்கப்படுகிறது என்பது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் எந்தவித தகவலும் தர மறுத்துவிட்டனர். இருப்பினும் தொடர்ந்து அங்கே உள்ள ஊழியர்களிடம் நாம் சென்று ஒரு நாள் ஒன்றுக்கு எவ்வளவு வியாபாரம் ஆகிறது, மக்களுடைய வரவேற்பு என்பது குறித்து கேட்டதற்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 300 பேர் வீதம் காலை உணவு அருந்துகிறார்கள். அதே போல் 1200க்கும் மேற்பட்டோர் மதிய உணவு, அதாவது சாம்பார் சாதம், தயிர் சாதம் உட்கொள்கிறார்கள். ஏனென்றால் குறிப்பாக இது தனியார் உணவகங்களில் சென்றால் அதிக விலை கொடுத்து உணவு உட்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. இதை பொறுத்து ஏழை எளிய மக்கள் எளிதில் பயன்படக்கூடிய குறைந்த கட்டணத்தில் உணவு சாப்பிடும் நிலைக்கு கொண்டு வருவதற்கான தான் இந்த அம்மா உணவகம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த திருச்சி மக்களினுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கார் ஓட்டுநர் இருக்கிறார், அவரோட நம்ம கேட்கலாம். சார் வணக்கம் சார், அம்மா உணவகத்தில் நீங்கள் சாப்பிட்றீங்களா? இன்னும் இதனுடைய நிலை எப்படி இருக்குது? வணக்கங்க. நம்ம இந்த உறையூரில் நாங்கள் கார் ஓட்டுநராக இந்த பகுதியில் ஓட்டிகிட்ருக்கோம். நாங்கள் 2013 கிட்டத்தட்ட நாங்கள் 2-3 வருஷமாகவே அந்த அம்மா உணவு தான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். காலையில் பார்த்திங்கன்னா ₹5க்கு 5 இட்லி சாப்பிடுவோம். இப்போ 12 மணிக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம் கொடுத்துட்ருக்காங்க. நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்ன மேலும் நம்ம இந்த அதிகாரிங்க என்ன பண்ணுன்னா, அம்மா உணவகத்தை மறைந்த தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் அவர் கனவு திட்டமாக தொடங்கி வச்சுருக்காங்க. வசதி உள்ளவங்களுக்கெல்லாம் கிடையாது, அடிப்பட்ட ஏழை மக்களுக்காக துவங்கி வச்சுருக்காங்க. துவங்கி வச்சு சிறப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதிகாரிங்க அந்தந்த பகுதியில் இருக்கிற அம்மா உணவகத்தில் தினசரி ஆய்வு செய்து கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணி கொடுத்தாங்கன்னா, எங்களை மாதிரி கார் ஓட்டுநர்கள் இந்த ஏரியாவில் பாருங்கள், இப்போ வந்தோம் கரெக்டாக 12 மணிக்கு இப்போ திறக்க போகிறாங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்த வாட்டி நாங்கள் பொழப்புக்கு போயிடுவோம். ஒரு நாளைக்கு ₹10 ₹13 நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுக்கிறோம். அம்மா உணவகம் 2013 எனக்கு இன்னும் 3 வருஷத்தில் எனக்கு ரொம்ப காசு செலவு மிச்சமாக இருக்குது. அதனால் அம்மாவுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். திருப்பியும் நாங்கள் அம்மாவோட திட்டங்கள் இன்னும் டெவலப் ஆகணும். இன்னும் டெவலப் பண்ணுறதுக்குன்னா மத்திய பேருந்து நிலையம், அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு, ஆஸ்பத்திரி, பெரிய ஆஸ்பத்திரி, அரசு மருத்துவமனை, மார்க்கெட்டு, அதுக்குள்ளே நம்ம இடம் இருக்குது, கவர்மெண்ட் இடம்லாம் இருக்கும். அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பொதுமக்களுக்கு பயன்பாட்டு விட்டாங்கன்னா அம்மாவோட இந்த கனவு திட்டம் மேன்மேலும் மெருகு விட்டோம், தமிழகமே முழு சிறப்பாக பயன்பெறும். அதனால் நாங்கள் எங்களை மாதிரி கார் ஓட்டுநர்கள்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, அம்மா அவர்கள் மறைந்த முதல் அம்மா அவர்களுக்கு எங்களை நன்றியை காணிக்கையாக செலுத்துகிறோம். அதாவது தேவேந்திரன், நீங்கள் கேட்டிருப்பீங்களா, அதாவது குறைந்த விலையில் கார் ஓட்டுநர், ஏன்னா அவர்களுக்கு எப்போதாவது தான் சவாரி வரும். இருப்பினும் அவர்களுடைய பசியை ஆற்றுவதற்கு இந்த அம்மா உணவகம் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த வகையில் இன்னொரு பொதுமக்கள் நம்மோடு இருக்கிறார். இந்த அம்மா உணவகத்தில் எந்த மாதிரியான தரமான உணவுகள் வழங்கப்படுகிறது என்பதை குறித்து கேட்கலாம். சார், நீங்கள் அம்மா உணவகத்தில் சாப்பிட்ருக்கீங்களா? தரமான உணவுகள்லாம் வழங்கப்படுதா? என்ன மாதிரி குறைபாடுகள் இங்கே இருக்குது சார்? நான் அம்மா உணவகத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இங்கே நான் வருவேன், சாப்பிடுவேன். பக்கத்தில் இந்த மருத்துவமனைக்கு நம்ம தெரிஞ்சவங்களாம் தங்கியிருக்கேன், பார்க்க வருவேன். என்னென்னா சுத்தமான முறையில் தண்ணீர்லாம் சுத்தமாக தான் வச்சுருக்குறாங்க. உள்ள சுகாதார முறையில் சமைக்கப்படுது. உணவுகள் என்னென்னா ஒரே மாதிரி நமக்கு என்னென்னா ஒரே வெரைட்டியாக பொங்கல், இட்லி அந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டாருங்க. இது ஊட்டச்சத்து மிக்க உணவாக இதை மேம்படுத்தினா மக்களுக்கு இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம இப்போ ஒரு மதியம் பார்த்திங்க அப்படின்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம் கொடுக்குறாங்க. அதற்கு சைடிஷ், அதாவது
கூட்டு பொரியல் அது மாதிரி எது கொடுத்து கொஞ்சம் விலையை உயர்த்தினா கூட அதை பற்றி ஒன்றும் இப்போ மக்கள் வருத்தப்பட மாட்டாங்க. இங்கே சாப்பிடக்கூடிய தட்டுகள், தண்ணி குடிக்கக்கூடிய டம்ளர்கள் எல்லாம் தூய்மையாக இருக்கா? அங்கே சமைக்கக்கூடிய முறைகள்லாம் எப்படி இருக்கு சார்? இங்கே உள்ள தட்டுகள், அங்கே உள்ள டம்ளர் அது எல்லாமே வந்து சுத்தமான முறையில் ஒரு ஆள் போட்டு அவங்க எல்லாம் க்ளீன் பண்ணி தான் வைக்கிறாங்க. அங்கே உள்ள தண்ணியும் பார்த்திங்கன்னா சுகாதார முறையான தண்ணிகள் தான் வருது. அதே மாதிரி சமைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வெசல்ஸ் எல்லாம் சுத்தமான முறையில் தான் வச்சு தயாரிக்கிறாங்க. அது பாய்லர் தான் சமைக்கிறாங்க. அதனால் வந்து சாப்பாடு இதெல்லாம் வந்து சுகாதாரமாக இருக்குது, சுத்தமாகவும் இருக்குது. என்னென்னா இதில் வந்து ஊட்டச்சத்துக்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்க மாதிரி பொதுமக்களோட ஒரு குறிக்கோள் சார். நன்றிங்க சார். அதாவது தற்பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கைகள் வந்து தற்பொழுது தயிர் சாதம், சாம்பார் சாதம் தான் தற்பொழுது போடப்படுகிறது. ஆனால் இது வந்து போதுமானதாக இல்லை. இன்னும் ஊட்டச்சத்து மிகுந்த காய்கறிகளோடு அதிகம் சேர்த்து இந்த சாப்பாடும் குறைந்த விலைக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் ஒரு கோரிக்கையாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் திருச்சி மாநகராட்சியில் அதிகமாக கூடப்படக்கூடிய பேருந்து நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், இந்த பகுதிகளில் அம்மா உணவகங்கள் திறக்க வேண்டும். அதே போல் ஒவ்வொரு முறையும் வந்து ஆய்வு செய்ய வேண்டும் அதிகாரிகள். அதற்கு கூடுதல் நிதி ஒதுக்கி இன்னும் பொதுமக்களுடைய வரவேற்பை பெற வேண்டும் என்பது இவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. தேவேந்திரன். மகாலிங்கம், முக்கியமான தகவல்களை பதிவு செஞ்சிருந்தீங்க. மேலும் பயனாளிகளினுடைய மனதையும் பதிவு செஞ்சிருந்தீங்க. நன்றி.